நடக்குதா யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. எதுடா இங்க வந்தீங்க? அங்க தெரியுது வர ஒரு டைமண்ட், அதை அடிச்சிட்டு போந்திருக்க விலை 15 கோடி. இது ஒரு கலசால முதல்ல அந்த ஓட்ட வண்டியை மாத்தணும். என்ன எவ்வளோ வந்து கூப்பிடுறாங்க? சொல்லுங்க சார். ஒருத்தன் ஆவாரம்பட்டியிலேருந்து பல கோடி மதிப்புள்ள டைமண்டை மதுரைக்கு கடத்திட்டு வரான் சார். அவன் 9 மணி ஃப்ளைட்டில் ஆவாரம்பட்டியிலேருந்து மதுரைக்கு வரான் சார். அவன் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அவனை ஏர்போர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணிடுங்க. ஓவர். ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஓகே சார். இந்த விஷயத்தை முதல்ல இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லணும். ஏன்டா அது வறண்ட பூமியாக இருக்குது, என்னைக்கு மழை பெஞ்சு நான் விவசாயம் பண்ணி என்னைக்கு நாடு முன்னேற. சொல்லியாட்டு சார், உலகத்துலேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு சார் நமக்கு. அவங்களுக்கு ஒரு வேலையிலேயே எப்போத்தாலும் கஞ்சா கடத்துறாங்க, தக்கத்தை கடத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. தொலைஞ்சு இப்போனே கேஸு சார், யாரோ ஒருத்தன் பல கோடி மதிப்புள்ள டைமண்டை ஆவாரம்பட்டிலேருந்து நம்ம மதுரை கடத்தி வரதா தகவல் வந்துருக்கு சார். ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க சார். இதான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார். அனுப்பியா? நமக்கு மேலே ஒரு கிரிக்கெட் கேள, அவன்கிட்ட என்ன பண்ணுறது கேட்போம். சொல்லியான்ஸு, நீ ஃபோன் அடிச்சாலே பெரிய ஏழ்றையாக தான் இருக்கேன். இன்னைக்கு என்ன ஏழ்றையை கூட்டு போகிறேன்னு தெரில. ஐயா, இன்னைக்கு ஒரு டைமண்ட் ஏழ்றீங்கய்யா. என்னது டைமண்ட் ஏழ்றையா? போன தடவை ஒரு தங்கம் கிடச்சான்னு ஒரு ஏழ்றையை கொண்டு வந்தேன். அதுலையாவது எதாவது அமையும் நினச்சேன். சரி, அதில் தான் ஒரு மூஞ்சிக்கு எதுவும் அமையலை. இந்த தடவை எதாவது லைன் ஆகுமாயா? ஐயா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கேஸில் இதே கொஞ்சம் பெரிய கேஸு. நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக பேசினா கொஞ்சம் நம்ம லம்ப் அடிக்கலாமையா? சரி, அப்படியா? நீ ஒன்று பண்ணு, நம்ம ஏட்டா ஏரில் கூப்பிட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டு போய் நம்ம பார்ட்டி தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. அங்கே வச்சதுனால லைன் அடிச்சுக்கிடுவோம். ஆமாம், நாங்கள் அவனை கூட்டு வந்துடுறோம். நீ வழக்கம் போல் அவனை பேசியே வேட்டி விட்டுரு. நம்ம இடத்துக்கா? அப்போ ஆஃபீஸுக்கு வேணாமா சார்? பாரு, எந்த லைனுமே நம்மளுக்கு சரியா அமைய மாட்டுது. சரியா? வந்தாலும் அவங்களே கமிஷன் பார்த்துடுறாங்க. ஒன்றுமில்ல, இந்த தடவை அவனை தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடு. 3 போட்டுக்குருவான். சரியா? சரிங்க, அங்கேயே வந்துடுறோம். இது வரைக்கும் லட்சத்தை கூட பார்த்ததில்ல. இது என்ன கோடிக்கணக்கில் வரும்ன்றாங்க. இப்படியாவது இந்த லைன் அமைச்சிட்டா, இந்த லைன் மட்டும் நம்மளுக்கு அமைஞ்சிட்டா இவ்வளோ காசு வச்சு என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 4-5 சட்ட துணி மணி எடுத்துட்டு நம்ம பொண்டாட்டிக்கு 30 லெவலில் ஒரு கவரிங் செட் எடுக்கிறோம். எடுத்துட்டு ஒரு 10 சென்ட் இடம், ஒரு காரு, மீதி காசை அப்படி பேங்கில் போட்டு விட்டுருவோம். ஏட்டு, வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வாயா, ஏர்போர்ட் போகணும். சீக்கிரம் வா. சரிங்க சார், அந்த கிளம்பிட்டேன் சார். அட்டி இவங்களா? அப்படியே கண்டுக்காம போயிடுவோம். ஏட்டு, என்ன ஆளை காணா? அதான் சார், நான் பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் சரி, வந்தா சொல்லு, நான் திரும்பி நிற்கேன். வந்தபோது மாதம் என்ட்ரி கொடுப்போம். சரிங்க சார். சார், வண்டியா சார்? ஆளை காணா அவனை? இந்த வரேன் பாருங்க சார். தம்பி, டேய் கோமுட்டியே, வாடா. என்ன சார்? வா, உங்கள்கிட்ட ஒரு தனியாக பேசணும். எதுக்கு சார்? வாடா வாடா வா. உங்களுக்குலாம் ஒரு கண்ணாடி வருது. சார் 100 ரூபா சார். ஆமாம், 100 ரூபாயா? என்ன சார் விஷயம்? எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க? உன் மேலே டைமண்ட் கரெக்டாக கேஸ் வந்துருக்கு. எங்கேருந்து வர? ஆரம்பிச்சு சார். பாஸ்வேர்டு காட்டு. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? குர்ரா. சரி, ரொம்ப விசாரணை இருக்கு,
அந்த வண்டியில இரு. எதுக்கு சார்? வாடா வாடா, எதுக்குலாம் கேட்கக்கூடாது. வாடா கூப்பிட்றாருல. ஏட்டு இவன் நம்ப முடியாது, போய் அந்த விலங்கு எடுத்து வா. கை நீட்டுறா. சார் என்ன சார் இது? என்ன சார் கயிறு கட்டுறீங்க? எல்லாம் ஒரு காரணம் பார்த்தாண்டா, அதெல்லாம் உன்ட்ட சொல்லிருக்க முடியாது. கை நீட்டா கை நீட்டுறா. இப்போ கிளி விலங்கு வாங்க காசு இல்லாமல் என்னெல்லாம் சொல்லி சம்மதிக்குவார் உதவி. ஆஃப்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே நான் பார்க்குற விஜராணி அப்பீஸா? யார் சார் அது? இது நம்ப என்ன நல்லா இருக்குல்ல? சரி ஏட்டு போய் உள்ள கட்டி போடு. சரி அப்போ ஐயா கால் பண்ணி தரேன். போடா போடா. போர்டவே இந்த லட்சம் எழுதிருக்காங்க. இது உள்ள விசாரணை இருக்குமா? காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. எங்கிட்ட அவனுக்குள்ளே பேசி லைன் அடிச்சு கிளம்பிருப்பாங்களோ. ஹலோ ஹலோ ஐயா, அவனை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துச்சேன் ஐயா. ஏயா உண்மையிலே ஆளை பிடிச்சிட்டிங்களா இல்லை தேடி பார்த்தேன் ஆளு கிடைக்கலன்னு சொல்ல வந்திருக்கீங்களா? ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க? உண்மையிலே கொண்டு வந்துச்சுங்கய்யா. சரியா, இங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் வரக்குள்ளையே உங்களுக்குள்ள எதுவும் பேசி லைன் அடிச்சுக்கிறாதீங்க. சரியா, நான் வந்துடுறேன். அப்பெல்லாம் பண்ண மாட்டேயா, வாங்க. இன்னைக்கு என்ன பண்ண காத்துக்கிருக்காங்களோ? சரி பாப்பா. ஏய் என்னையா எங்க இருக்கான்? உள்ள உட்காருங்க சார். சரி ஏட்ட நீ வெளியே இல்ல இன்சு நீ உள்ள வா. சரி. யார் வந்தாலும் சொல்லு. சரியா? யார் அவன் ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருங்க? இந்தானா? என்னங்கய்யா? ஏயா நீ எல்லாம் ஒரு இன்சு, ஒரு பெரிய ஏரியா வந்திருக்கேன், எந்திரிக்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன். நானீங்க இந்த டேய் ஒரு பெரிய ஏரியா இருக்காரு, எந்திரிக்காம நீயோட உட்காந்து எந்திராம நீங்க. முடியாது சார். பாத்தியாயா இன்னும் எனக்கு மரியாதை கொடுக்கணுண்டு அவ்வளோன பெரிய. சரி ஏய் எந்திரா, எந்திரிக்காட்டி என்னால உட்கார மாட்டாரா? எந்திரா முத. முடியாது சார். ஏன்டா? கையும் கட்டி போட்டுருந்தா எப்படி சார் இருக்கு? கரெக்ட் சார். கையும் காலையும் கட்டி போட்டா யாராலையும் எந்திரிக்க முடியாது. ஏய் எனக்கு விளக்க வேற கொடுத்துக்கிட்டு இழிச்சுக்கிட்டு முதல்ல கட்டை கழட்டி விடியா. டேய் இப்பயாச்சும் எந்திரா. ஆ சார். இந்த மாதிரி பெரிய வந்தா உட்காந்து பேசுறதை விட்டுருன. சரியா, உட்காரு. சரிங்க. ஏய் நீ கடத்தது எங்கடா? நான் தான் சார் கடத்திட்டு வந்தேன். நீ இப்படிலாம் என்கிட்ட சொல்ல மாட்ட. அப்புறம் சார் எப்படி கேட்டீங்க? நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. ஐயோ இன்சே நீ வேற சாமி ஏரியா. டேய் என்னை பத்தி உனக்கு தெரியாது, நீ நினைக்கமே நான் கிடையாது. நீ யாரு, நீ எந்த ஊரு, நீ அங்கிருந்து என்ன கடத்தி வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். சரியா, கடத்திக்கு அந்த தைமான எங்க வச்சிருக்க? அவன் கூட்டாளி போல ஆறு மாதிரியா சொல்லிடுறா. ஆத்தி நம்ம கொண்டு வந்து டைமண்ட் கரெக்டாக சொல்கிறானே சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். ஓ திரும்பவும் நான் சொல்றேன், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா நான் அப்படி இல்லை. டேய் தயவுசெய்து சொல்கிறேன், இருந்தாலும் இந்த டைலாக் விட மாட்டாரா? இப்போ சத்தியம் எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு தயவு செய்து விட்டுருங்க சார். ஏய் என்சே இங்க வாயா. தம்பி திரும்பவும் உனக்கு ஒன்று சொல்றேன், அப்படிதான் வலிக்க. டைமண்ட் எங்க வச்சிருக்கா? சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக போகணும் சார். அவர் வெளியே போக சொல்லுங்க சார். அப்படியா? சரி என்சே வெளியே போயிட்டு டீயை கையை குடிச்சிட்டு கூப்பிடுறேன். சார் இல்லை நானும் ஏட்டு இருக்கோம், கொஞ்சம் பார்த்து சார். சரி நான் கூப்பிடுறேன் இப்போ. ஓகேங்க சார். சரி இருந்தாலும் வெளியே போயிட்டாப்புல. நீ கொண்டு வந்த டைமண்டை நீயா எடுத்து கொடுத்துட்டினா நம்ம 4 பேர் பிரிச்சுக்கலாம். விஷயம் வெளியே போச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கேன். நான் சொல்கிறேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி பிரிச்சுக்கலாம் சார்.
ஆனால் நாளை எப்படி சார் பிரிக்கிறது? ஏய் நீ எடியா, நான் பாத்துக்கறியா, நாளா உடச்சு பிரிச்சுக்கலாமியா. சார் உடச்சா யாருக்குமே யூஸ் ஆகாது சார். ஏய் நீ எடியா, நான் பிரிச்சுதாமியா. ஏட்டு ஐயா பேசிட்டு லம்பா பிடிச்சிருப்பாரு. இந்த வட்டம் புது வண்டி எடுத்துருவேன். ஆமாம் சார், அந்த ஓட்ட வண்டி மாற்றிட்டு வேறு வண்டி எடுக்கலான்னு இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஆனால் மாயன் இருக்கீங்களா, அவன்கிட்ட சொல்லிதே அம்மா கிட்ட ஒரு 10 ஏக்கர் பேசிருக்கேன். இதான் போயிட்டு பேசி முடிச்சிடணும் நம்ம. சரி சார். ஏய் என்சா, நீயே இருள் ஏட்டு செல்ட்டு பண்ணி வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏட்டு ஐயா பேசுறாரு நினைக்கிறேன். எப்படி லம்பா பிடிச்சிருக்காப்புல, கூப்பிட்றாருன்னு பார்த்துட்டு ஆள் போய் ஷேர் பண்ணிக்கலாம். சரி சார். உக்காளி நீ கொடுக்குற உடுப்புல நீயோட நம்மளுக்கு எந்த பஞ்சாயத்துக்கு நீ வரவே கூடாது. முன்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஐயா ஏன் அந்த கலவரம்? டைம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சா? ஸோ கொண்டு வந்த டைம் என்னே பிரச்சனை தான்யா. போய் நீங்களே பாட்டு வாங்க. ஐயா என்னையா பண்ணி வச்சுக்க அவன்? உங்களை கோவத்தில் இருக்கியா அவன்? ஏட்டு அந்த ஆளு கொல்ல போறாரியா? என்னப்பா பார்த்தீங்களா, அருமையான டைமண்ட் கொண்டு வந்திருக்கேன் சார். உலகத்தோட நினைக்காத நமக்கு தப்பாக ரிப்போர்ட் கொடுக்குவாங்களா? இப்போ என்ன அவங்க மெசேஜ் வேணா காமிக்கிறேன் பாருங்க சார். ஏட்டு என்னயா போட்டோ மட்டும் தான் எனக்கு அனுப்புனேன், கீழே வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. என்ன சார் அனுப்பி போகிறாங்க, வேறு ஒழுங்காக பிடின்னு அனுப்பியிருப்பாங்க. இந்த அதையும் தான் பாருங்க. சார் பின்னாடி ஒருத்தன் ப்ளூ கலர் சட்டை போட்டுருக்கானா, அவன் தான் சார் டைமண்ட் கட் பண்ணது. ஏர்போர்ட்டில் வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ உங்களை வச்சு டைமண்ட் கடத்துலையும் கிடையாது, மாடு கடத்தணும் கூட பிடிக்க முடியாது. நடந்து வச்ச கேட்டு போய் 2 கப்பு வாங்கிட்டு அப்போ. மொத்தம் 3 பேர் இருக்கான் சார். என் மனசுக்கு ஏது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்யறேன். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவேன்.